எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அது என்ன அப்படின்னா, பெங்களூர் பகுதியில வார சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் விடுமுறை நாட்கள்ல மெஜஸ்டிக் பகுதியில பாருங்க ஒரு பிரேயர் கூடுக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நாங்க தொடர்ந்து அதுக்காக ஜெபித்துட்டு வாரோம். கர்த்தர் நம்ம கூட அங்க வர்றாரு, நானும் வர்றேன். அது போல பாருங்க, நீங்களும் அந்த பகுதிகளில் பெங்களூர்ல இருப்பீர்களானால் அந்த பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளலாம். அதை குறிச்சுதானே இன்னும் நீங்க விவரங்களை அறியணும், அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா அந்த பிரேயர் பாருங்க கூடுகை செய்யப்பட்ட அந்த டீமினுடைய நம்பரை நான் உங்களுக்கு குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. அது போல நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கால் பண்ணி அந்த லொகேஷனை பார்த்து வருகிற சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த இடத்துல ஒன்று கூடி பாருங்க, நம்ம செபிக்கலாம். வாங்க, கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையை என்ன செய்வார்? கொடுப்பாரு. சரி, இன்றைய நாள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவாக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். நல்லா கவனிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்லா கவனிங்க. எரிகோ, இந்த எரிகோன்றது என்னன்னா பாருங்க, ஒரு அடைக்கப்பட்ட பகுதி, அப்படின்னா ஒரு தடை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க அநேக தடைகள். உங்க வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சாலும் தொடர்ந்து தடைகளை பார்த்துட்டே வர்றீங்களா? பாத்தீங்களா? உங்களுக்கு எரிகோ என்ற அந்த பாருங்க அந்த தடை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மதிலா தான் இருக்கு. இன்றைக்கு அந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா அந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டதுன்னா 4 புறமும் மதில்களால் நிறைந்த பட்டணம். அந்த மதில்களை யாருமே உடைக்க முடியாது. அந்த மதில்களை நம்பித்தான் அதுக்குள்ள இருக்கிற பட்டண வாசிகள் என்ன செய்தாங்க? வாழ்ந்து வந்தாங்க. ஆனா பாருங்க, நீங்க வணங்குற கர்த்தர், நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க, எரிகோ இன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா தடைகளை உடைக்கிற கர்த்தர் அவர்களோட தான் போறாரு. அல்லேலூயா. அவர்களோட தான் பிரயாணம் பண்றாரு. நீங்க இந்த யோசுவா 6:1 லூக்கா 19:1 நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா காலத்துல சொல்லப்பட்ட அந்த சாபம் யார் மூலமாய் அங்க பாருங்க நிவர்த்தியாகப்படுது அப்படின்னா, சகேவுனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து போனதால அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தாலே அந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க 1, 2, 3, 4 சொல்லுது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும், இந்த சகையு ஏமாற்றுக்காரன். இந்த சகையு எல்லாருடைய பாருங்க ஆசீர்வாதங்கள் பாருங்க சொத்துகள் எல்லாவற்றிலும் அநியாயமாய் வாங்கிவிட்ட சேர்த்துக் கொள்ளவன். சொல்ல போனா அவன் பாருங்க இயேசுவை சந்திக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத கேட்டகரியில தான் இருந்தவர். ஏன்னா நல்லா கவனிங்க, சகைய வீட்டுக்கு இயேசு போறாருன்னு பார்த்தோம்னா அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, என்ன இவர் அவர் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு. இன்னைக்கு யோசுவாவுடைய நாட்கள்ல எரிகோ பாருங்க பெரிய மதிலா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம அவரோட உறவாடுறதுக்கு தகுதி இல்லாத மனுஷன். எல்லா இடத்துலயும் நம்ம பாவத்துல வழி தப்பி போயிருப்போம், அக்கிரமத்துல போயிருப்போம். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவர் எரிகோவுல நடந்து போகையில இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வருது பாருங்க. எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணும். அவர் என்ன நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா அது 2வது. நான் அவரை பார்க்கணுன்ற வாஞ்ச எங்க கொண்டு போகுதுன்னா, காட்டாத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு போயிருது. இன்னைக்கு கர்த்தர் நீ செய்த பாவத்தை அவர் பார்க்கறது இல்ல. நீ ஒருவேளை விழுந்துட்ட ஓகே, ஆனால் திரும்பவும் என்கிட்ட வர்ற வாஞ்சை உங்ககிட்ட இருக்கா? திரும்பவும் என்கிட்ட வந்து நீ திரும்ப புதிய மனுஷனா எழும்பி ஓட விரும்புறியா? இல்லாட்டி அதே இடத்துல தேங்கிடுறியா? இப்ப அவர் வந்த உடனே நீங்க அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 19:8 சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவனே, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அப்படின்னா இயேசு இவனுக்கு சுவிசேஷம் சொல்லல. அவனுக்கு பாருங்க, எந்த பிரசங்கமும் அங்க பண்ணல. அவர் நின்று அவனை பார்த்து, சகையுவே வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல பிரவேசிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே மாத்திருச்சு. அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் யார்கிட்டையெல்லாம் வாங்கினானோ அதெல்லாம் பாருங்க நாளத்தனையாய் பாருங்க திருப்பி கொடுக்கிற ஒரு மனுஷனா நம்ம அங்க பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவத்தை கூட நம்ம செஞ்சிருக்கலாம், அக்கிரமத்தை செஞ்சிருக்கலாம். அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது, அவர் உங்களுக்குள்ள வந்த பொழுது நீங்க அவருக்காக மாற உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களான்றதான் அவர் பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ யாரு, எப்படிப்பட்டாலும் உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நீ செய்த பாவம் என்ன, அதெல்லாம் அவர் பார்க்கறதுல ரத்தத்துல கழுவிடுவார். ஆனா இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு நீ திரும்ப அவர்கிட்ட வந்து அவருக்காக கனி கொடுக்கிற மரமாய் நீ மாறியான்னு தான் பார்ப்பார். அந்த சகையுக்கு பிரசங்கம் எதுவுமே கிடையாது. நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள இவ்வளவு மாற்றம்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து பல வருஷம் ஆயிருச்சு, பல நாட்களா நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றம் இருக்குன்றதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான் எதுல விழுந்திருக்கிறேன்னு பார்த்து திரும்பவும் உள்ள வாங்க. அங்க 6 நாள் சுத்தும் பொழுது அலங்கம் இடியல, 7வது நாள் 7 தடவை ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ அலங்கம் இடிந்தது. கர்த்தர் அதை இஸ்ரவேல் புத்திரர் கையில ஒப்பு கொடுத்தாரு. நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடை, கட்டுக்கள், போராட்டம் எதா கூட இருக்கட்டும், என் கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவர். நீ ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு எரிகோவாய் குடும்பத்தை சுத்தி வச்சிருக்கிற அத்தனை மதில் கட்டையும் ஜெப சத்தம், துதி சத்தம், தேவ வசனம், ஆவியின் பட்டயத்தை எடுத்து அதை இடித்து போட நீ பிரயாசப்படு. என் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு லூக்கா 19 சகையுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். இயேசு அவன் வாழ்க்கையில வந்தோன்னு ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்த்தோம். அதே போல நம்ம பழைய ஏற்பாடு காலகட்டத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தருக்காக மாற எவ்வளவு பிரயாசப்படுறோம், நாம எவ்வளவு பாருங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறத விட அவரோட நடக்க எவ்வளவு பிரயாசப்படுறோன்றதை இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. உங்க வழிகளை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை தேடித்தான் வந்திருக்கிறார். ஏன்னா அதே லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். உன்னை தேடித்தான் கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க மேல அதிகமா நேசிக்கிறார். அவர் வருகையில கூட்டிட்டு போக விரும்புறார். நீ ஆயத்தமா இருக்கிறியான்றத விரும்புறாரு. இன்னைக்கு ஆயத்தப்படு, அவரோட உறவாட ஆயத்தப்படு. எந்த இடத்துல விழுந்திருக்கிறியோ அதை சரிப்படுத்து. திரும்பவும் எழுப்பி புதிய பலனை தரித்து கொண்டு ஆண்டோடைய சமூகத்துல வந்து நில்லு. கர்த்தர் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புறாரு. இந்த பிரசங்கம் கேட்கும் பொழுதே, நீ விசுவாசிக்கும் பொழுதே, உன் வீட்டை அவருக்காக திறந்து கொடுக்கும் பொழுதே, அவரோட நடக்க பிரயாசப்படும் பொழுதே, எல்லா தடைகளை முடைத்து என் கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, அவரோட நடக்க விரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.